அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றப்போ நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், யாருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தில் முதலாக யார் குடும்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உன்னுடைய அப்பா அம்மா, அதாவது பார்த்தீங்கன்னா உன்னுடைய அண்ணன் அக்கா தங்கை தங்கச்சி, இந்த மாதிரியான எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி இல்லாமல் செகண்ட் டிகிரி அப்படின்றது வரவே வராது. ஸோ இவங்க தான் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் முதன்முறையாக ஒரு நபர் ஒரு டிகிரி படிக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது எலிஜிபிள். சரி, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உன்னுடைய ஃபேமிலியில் நீ தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், டியூஷன் ஃபீ அப்படின்றது வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். சார், என்னோட அண்ணன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு, இப்போ அவருக்கு இது வரைக்கும் டிகிரிலாம் வாங்கலை. நீ டிகிரி வாங்குறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. டிகிரி வாங்கினதெல்லாம் ப்ராப்ளம் இங்கே கிடையாது. காலேஜில் என்ட்ரி ஆகி உன்னோட அண்ணன் ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் இயர்லேயே செகண்ட் இயரில் வாங்கியிருந்தார் அப்படின்னா அப்போது உங்களுக்கு இந்த கிராஜுவேஷனுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஃபீஸ் அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்காது. இவ்வளோ தான் ரூல்ஸு. ஸோ அதுக்கு நீ முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் நம்மளுடைய தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 2024-25 நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அஃபிஷியல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் அப்படின்றது ஃபஸ்ட் இயரில் தரமாட்டாங்க. ஃபஸ்ட் இயர், ஏன்னா அமௌண்ட் ஃபீஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் செகண்ட் இயர்லேருந்து இது உங்களுக்கு தரப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பார்த்துட்டு அதன் பிறகு தான் தராங்க. ரெண்டும் சேர்த்தே அமௌண்ட் ஃபஸ்ட் இயர் உள்ள அமௌண்ட்டையும் சேர்த்தே பின்னாடி செகண்ட் இயரில் தந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இப்போ போயிட்டுருக்கு, ரைட்டா. ஸோ நம்ம இதுதான் அந்த கவர்மெண்ட்டோட ஆணை. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவர்மெண்ட்டில் உள்ள ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த ஆணை டாக்குமெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதான் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கான கல்வி கட்டண சலுகை வழங்குதல் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஸோ இது சார் யாருக்கு பொருந்தும்? தனியார் பள்ளியும் பொருந்தும், அரசு கல்லூரியும் பொருந்தும், மருத்துவக் கல்லூரியும் பொருந்தும், வேளாண்மை கல்லூரி, கால்நடை, சட்டக்கல்லூரி அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு கோர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி எது இருந்தாலும் இந்த விஷயம்ன்றது உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதல் பட்டதாரி இல்லாத குடும்பத்தை சேர்ந்த நம்ம ஃபேமிலியில் நீ தான் முதல் பட்டதாரியாக இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். சரி, இது தொழிற்கல்விக்கும் தொழில் உதவி பெறும் கல்விக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இன்னொரு விஷயம், அதில் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 2010 இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ்ஸு. அதாவது அரசு நடத்தக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும் சரி, தனியார் சுயநிதி கல்லூரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது தரப்படுது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப நபர்கள் யாராவது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, குடும்ப நபர் அப்படின்றது யார் அப்படின்னா தாயோ தந்தையோ பெற்றோர் மற்றும் மாணவன் அல்லது பெற்றோருடைய அந்த ஸ்டூடெண்ட்டு அல்லது அவனோட உடன்பிறப்பு, அவங்க தான் குடும்பம். சரியா? இந்த சலுகை பெற தங்களது குடும்பத்தில் பட்டதாரி இல்லை அப்படின்ற சான்றிதழை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பீங்க இல்லையா, அந்த விண்ணப்பம் ஆன்லைன் இப்போ நம்ம பண்ணியிருப்போம். அப்போ ஆன்லைன்லேயே இதையும் உறுதி செஞ்சு அனுப்ப வேண்டியதாக அவங்க சொல்கிறாங்க. கூடவே இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். எடுத்தோன்னு நீ அப்ளை பண்ணதுனால கொடுத்துட மாட்டாங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். தவறான சான்றிதழ் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது மீது, அந்த மாணவர் மீது அந்த படிப்பில் இருக்கக்கூடிய சட்டப்படி உங்களுக்கு அதற்கான என்ன ஆக்ஷன், டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதாவது கலந்தாய்வில், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கலந்தாய்வு தான் நம்மகிட்ட இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல போகிறோம், குரூப்போ ஒரே இடத்துல கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அப்போ அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய அரசு உதவி பெறுவது அல்லது பல்கலைக்கழக கல்லூரிகளில் அல்லது தனியார் சுயநிதி கல்லூரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கை பெறுவதற்கு பெற்ற பின் குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரி மாணவருக்கு கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது முதல் பட்டதாரி மாணவர்களிடமிருந்து கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என சம்பந்தப்பட்ட அரசு உதவி பெறும் கல்லூரி முதல்வர்கள்னே சொல்லிட்டாங்க. கூடவே பல்கலைக்கழக பதிவாளர்கள் மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரி நிர்வாகிகள்
நிர்வாகத்துக்குமே தெளிவாக அறிவுறுத்திடுறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபீஸ் வராதான், என்னன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்கான ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கட்ட சொல்கிறாங்க சார், இப்போ வந்து வராதான், பின்னாடி வந்து உங்களுக்கு வரும்போது தந்துடுறேன்னு சொல்கிறாங்க, இல்லை ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் இது பண்ணுறது? ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. பட் ஆனால் வாங்குறாங்க. அது வந்து உங்களோட தனிப்பட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிவித்து அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. ஸோ இதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முதல் பட்டதாரி யாரும் இல்லை அப்படின்னா மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழுடன் மாணவர் மாணவி அவரது பெற்றோர் சேர்ந்து கூட்டாக ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். இப்படி யாரும் எங்கள் குடும்பத்தில், அதாவது உறுதிமொழினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யாரும் இல்லைப்பா, எங்கள் இதில் யாருமே இல்லை அப்படின்றதையும் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு பெற்றோரிடம் உறுதி பெற்ற அதற்கான ஏதுவான உறுதிமொழி வரைவு படிவமும் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனோட காலேஜில் வந்து எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த சலுகை கீழ்கண்ட கட்டண சலுகை வந்து பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை வந்து கல்வி நிறுவனங்களும் அரசின் கணக்கிலிருந்து டைரக்டாகவே, அதாவது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, இந்த திட்டத்தினுடைய கீழே கல்வி கட்டண இந்த சலுகை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சலுகை பெறும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை கல்வி நிறுவனங்களுக்கு அரசின் கணக்கிலிருந்து பெற்று வழங்க. இதுதான் பாயிண்ட். இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது டைரக்டா காலேஜுக்கே உங்களோட பேரை வச்சு போகும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இந்த ஃபண்டு வராது. இந்த மேபி நிறைய பேர் போன வாரத்தில் கூட ஒருத்தன் சொன்னாங்க, சார் எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து ஒரு 40,000 வந்திருக்கு சார் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு, இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமா காலேஜ் கொடுக்கணுமான்ட்டு. இதில் ஒரு சில கல்லூரிகள் டைரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது இது எங்களுக்குள்ள அமௌண்ட்டு, எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை மாறி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இது மேபி SC/ST ஸ்காலர்ஷிப்பா அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா PMSC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் உண்டு, போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து இணைஞ்சு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பும் டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது வந்து சேரும். அதை நீங்கள் வந்து கல்லூரிகளுக்கு எப்போ பணம் கட்ட தேவை இருக்கோ அப்போ கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்துட்டுனாலே உடனே எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு முறை அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட இது சார்ந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஸோ இது மட்டும் இன்னொரு விஷயம். சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ்ன்றது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் ரிடக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டால், இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷன் அப்படின்றது டியூஷன் ஃபீக்கான கன்செஷன். இந்த டியூஷன் ஃபீ அப்படின்றது ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் பொருந்தும், இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் அல்லாமல் ஆல் த இயர் இந்த பெனிஃபிட் அப்படின்றது கவர் ஆகும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே சார் சப்மிட் பண்ணுவோம்? நீங்கள் அப்ளிகேஷன் சமயத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு காலேஜே உங்களுக்கான விஷயத்தை ஃபர்தர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு அதை வந்து பெற்றுக் கொடுத்துருவாங்க, காலேஜ் வாங்கிப்பாங்க. சரியா? அதன் பிறகு சார் ஆல் இண்டியா கோட்டாவில் நான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜ் எடுக்கிறேன் இல்லையா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபீஸ் எக்ஸம்ஷன்ஸ் எதாவது இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு விஷயம், இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸோ இந்த இதுபடி உங்களுக்கு வந்து வராது அப்படின்றது தான் உங்களுக்கு இது. நீங்கள் ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது வர்றதில்லை அப்படின்றது, ஏன்னா ப்ரௌச்சரில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கப்படல. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன் குறிப்பிடப்படுகிறது. பட் அது அல்லாமல் ஆல் இண்டியா என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 lakhsக்கு கீழே இருக்கிறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC, SCA, ST அல்லது கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் SC, SCA இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த இன்கம் உங்களுக்கு ஒரு சில ஃபீஸ் ரிடக்ஷன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை வந்து கட்ட வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஆல் இண்டியா கோட்டாக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. 1.25 lakhs கட்டுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து 25,000 கட்டிடுவீங்க. அப்புறம் டியூஷன் ஃபீ காலேஜில் போயிட்டு ஒரு 1 lakh நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 1 lakh இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 50,000 அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் ஒரு 40,000 அப்படின்ற மாதிரி மெஸ் பில் எல்லாம் சேர்த்து இந்த 1,25,000 ப்ளஸ் 1 lakh அப்படின்றது அதிகமாக தான் வரும். 2.25 lakhs ரவுண்டாக நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி சார், அப்போ இந்த ஃபீஸ் அப்போ நான் அந்த 1,25,000 என்னென்ன ஃபீஸ்லாம் அடங்கும் சார் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, லெபார்டரி ஃபீ, கம்ப்யூட்டர் ஃபீ, இன்டர்நெட் ஃபீ, லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, மெயின்டெனன்ஸ், அம்யூனிட்டிஸ் உள்ள வைஃபை ஃபீஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் இதுக்குள்ளே எவ்வளோ அடங்குன்னு கேட்டால், ஆஸ் பர் த ரெகுலேஷன் இது வந்து 80,000ன்றது டியூஷன் ஃபீ. இந்த 80,000 அப்படின்ற அமௌண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு வந்து
கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற நடைமுறை. இதே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டர் கிறிஸ்டியன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2.5 lakhsக்கு கீழே உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபீஸ், அதாவது அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 10,000 சொல்லக்கூடிய 25,000 சொல்லக்கூடிய அந்த அட்வான்ஸ் 25,000 சப்மிஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய 25,000 மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் எடுக்கிறேன், எனக்கு என்னென்ன அப்ளை ஆகும்னு கேட்டால், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்க்குறப்ப அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ அப்படின்றது 25,000 கட்ட வேண்டியிருக்கும். இதே 2.5 lakhs கீழே இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இருந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் எக்ஸம்ப்டட் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீ அப்படின்றது 2.5 lakhs அப்படின்றது ஃபீஸ் சொல்லிட்டாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக எடுக்கிறீங்கன்னா 2.5 lakhs ஃபீஸு ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் 1 lakh அப்படின்றது மற்ற ஃபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுலேயும் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் சொல்லப்படவில்லை. ரைட்டா? அதன் பிறகு ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து ஆல் இண்டியாவுக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லைன்றது என்னோட கருத்து. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே ப்ரொவைட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க எந்த விதமான கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் நீங்கள் வந்து முதல் முறையான ஒரு பட்டதாரியாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதன் பிறகு கவர்மெண்ட் காலேஜ் நான் எடுக்கிறேன் சார், கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக எல்லா ஃபீஸுமே கிடைக்கும். ஸோ அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்க இந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் சரண்டர் சீட், கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,25,000 ஃபீஸு. அதே டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ருபீஸ் 80,000 வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் விதிவிலக்கு ஆக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுலேயும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். எப்போவுமே அந்த ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே ஃபஸ்ட் கிராஜுவேட் வராது அப்படின்றதான் என்னோட புரிதல். ஏன்னா ப்ரௌச்சரில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சம்மந்தமான அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் சரண்டர் கோட்டாக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ தெளிவாக அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை ஆகுமா அப்படின்றது ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ் எதுவும் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு அப்டேட் வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த விஷயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஏன்னா டியூஷன் ஃபீ அப்படின்றது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான், சரியா? நம்ம 19 எல்லாத்துக்கும் காமனாக எடுக்காமல் இது ஒரு அடிஷ்னல் புரிதலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது பற்றின ஒரு பயம் வந்து தெளிவு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ 80,000 அவன் ப்ரௌச்சர்லேயே தெளிவாக கொடுத்துறான். கேண்டிடேட் செலக்டட் ஃபார் யூஜி கோர்சஸ் ஆஃப் த்ரூ கவுன்சிலிங் who will be benefited, who will be the first graduate in the family will be exempted from paying only the tuition fee. டியூஷன் ஃபீ மட்டும் கட்ட தேவையில்ல. அதுலேயும் ஒரு பாயிண்ட் என்ன தெளிவாக சொல்லியிருப்பான் அப்படின்னா செஷன் த்ரூ கவுன்சிலிங், ரைட்டா? இந்த செஷன் மூலிமா கவுன்சிலிங் எடுக்கிறவங்க who will be the first graduate in the family will be பொதுவாக தான் கொடுத்துருக்கான், ஒன்லி கவர்மெண்ட்னு கொடுக்கல. பட் ஆனால் இந்த டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் மட்டும்தான் இந்த ஒரு கோட்டா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர், ஜிஓ நம்பர்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இது இன்னும் நமக்கு வந்து கல்லூரியில் படிக்கிறவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு அதன் பிறகு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சார் 7.5 எடுத்தவங்களுக்கு இந்த இது கிடைக்குமான்னு கேட்டால் 7.5 உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீ. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் வந்து எஜுகேஷனை கேரி ஓவர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப எந்த அடிஷ்னல் ஃபீஸும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வராது, ரைட்டா? ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது இல்லாமல் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதான் போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. ஸோ பொதுவாக இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.